வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி வேட்டையில் லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரம் பதிவு செய்வதற்கு லஞ்சம் வாங்கப்படுவதாக வந்த தொடர் புகார்களை அடுத்து இன்று பல்வேறு மாவட்டங்களில் திருநெல்வேலி, சேலம், வேலூர், மயிலாடுதுறை, தருமபுரி, அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிரடி சோதனையை மேற்கொண்டது. சென்னை முதல் நெல்லை வரை ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த திடீர் ரைடானது அரசு அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்று கூற முடியாது, பெரும் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். நிகிதா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை மற்றும் விக்ரமசிங்கபுரம் உட்பட 3 இடங்களில் இந்த சோதனை தீவிரமாக நடைபெற்றது. காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மெக்கலரின் எஸ்கால் மற்றும் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் சார் பதிவாளர் அலுவலகத்தின் கதவுகளை பூட்டி அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் குறிப்பாக விக்ரமசிங்கபுரத்தில் சார் பதிவாளர் சிவசங்கரியை கேள்விகளால் துளைத்தெடுத்து வருகின்றனர் என்றே கூற வேண்டும். லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தமிழகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல பாளையங்கோட்டையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான அதிகாரிகள் கதவுகளை பூட்டி வெளி நபர்களை அனுமதிக்காமல் ஊழியர்களின் செல்போன்கள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களிலும் அதிரடி நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நுழைவாயில்கள் மூடப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. பொதுமக்கள் செல்போன்கள் மற்றும் கையில் வைத்திருந்த பணமும் இங்கு பரிசோதிக்கப்பட்டது. நிகிதா, தஞ்சாவூரில் பார்த்தீர்கள் என்றால் சிவகங்கை பூங்கா அருகே உள்ள கரந்தாட்டுக்குடி சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் வல்லம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் 2 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒரே நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். தருமபுரி ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சோதனை நடந்ததை கண்ட பத்திர எழுத்தர்கள் பலர் கடைகளை மூடிவிட்டு உடனடியாக அப்பகுதியில் இருந்து தப்பி ஓடியதை காண முடிந்தது. இதே போல வேலூர் வேலப்பாடியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திலும் லஞ்ச புகாரின் அடிப்படையில் தீவிர ஆவண சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் விடிய விடிய இந்த சோதனைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிரடி சோதனையின் முடிவில் மொத்தம் எவ்வளவு கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் யார் யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, கைது உண்டா என அதிகாரப்பூர்வ விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று பார்த்தீர்கள் என்றால் நிதித்துறையை சேர்ந்த VAO-வை கைது செய்த நிலையில் இன்று பத்திரப்பதிவுத்துறையை குறிவைத்து நடக்கும் இந்த ரைடானது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் கவிதா தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்த போது சார் பதிவாளர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அலுவலக பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவதை அறிந்த இடைத்தரகர்கள் அலுவலகத்திலேயே பணத்தை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். கணக்கில் காட்டப்படாத 3,18,700 ரூபாய் தற்போது சேலத்தில் பிடிபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு கூடுதல் டிஎஸ்பி கிருஷ்ணராஜன் தலைமையில் போலீசார் சேலத்தில் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநராக ADGP-யாக அருண் பதவிக்கு வந்த பிறகு இதுபோன்ற சோதனைகள் தமிழகம் முழுவதும் தற்போது நடைபெற தொடங்கி இருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. திருநெல்வேலியில் ஆரம்பித்து சென்னை வரை நடைபெறும் இந்த சோதனையில் லஞ்ச முதலைகள் சிக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. லஞ்சம் வாங்க பயத்தினை இந்த ரைடுகள் உருவாக்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறது. நிகிதா, தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு துறையின் இந்த அதிரடி சோதனை குறித்த தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். நிகிதா, இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். நிகிதா.